தெரியாதா? குலவன்னா என்ன தாயி? தெரியாதோ? தெரியாது. பரவாயில்ல, நான் கூட தெரியுமோ தெரியாதோன்னு நினைச்சேன். குலவை எல்லாம் எல்லாருக்கும் போட தெரியுது. நம்மளா கேட்டா தான் போடணும்னு உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழினுடைய ஒரு கவியை தெரியாம யாரும் இருப்பாங்களா? அதான கேக்க. அதனால குலவை போட தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. குலவை போட தெரியாத மக்கள் யாரும் கிடையாது. தமிழினுடைய ஒரே மாதிரி கோலம் போடக்கூடிய தெரியாத ஆளும் கிடையாது. ஆமா ஆமா. அப்படி இருப்பதனால தமிழினுடைய பண்பாடுகள் எத்தனை உண்டோ சரி அத்தனை கலைகளிலே கற்று வைத்திருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு. ஆமா உண்மைதானே. ஆமா, அதாவது குலமையும் ஒரு கலை தொழில் தான். கோலம் போடுறதும் ஒரு தொழில் தான். தொழில் தான். நம்ம வீட்டை முழுவதும் ஒரு தொழில் தான். ஆகையினால பெண்ணா பிறந்த அனைவருமே ஆமா குலவும் போடுவாங்க, கோலமும் போடுவார்கள். ஆனா என் வீட்டுக்காரி கோலம் போட்டான்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அலங்கோலமா இருக்கும். கோலமே கோலம் அலங்கோலமா இருக்கும். அவனுக்கு கோலம் போட தெரியாது. கோலம் அப்படியா? ஆமா சரி. அதாவது ஒரு கோவில்ல என்னதான் கொட்டை அடித்தாலும் மேல எல்லாம் வடிச்சாலும் குலவை போட்டா தான் தெய்வத்துக்கு நல்லா இருக்குமா, தெய்வம் வருமா. நம்ம காத்துக்கு போய் ஒலிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆமையா. அதனால நீங்க குலவை போடுங்க. போடுங்க தாய போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. ஒண்ணு ஆனமணி குலவை. ஆனமணி குலவை. முக்கா மூணு நேரம். முக்கா மூணு நேரம். குலவை போடுங்கம்மா. குலவை போடுங்கம்மா. ஒண்ணு ஆன பூனூலா. உண்பவித்த நாவடம்மா. நால்வடம்மா. வெள்ளியால பூனூலா. பூனூலா. இந்தரத்தா நால்வடம்மா. நால்வடம்மா. அங்கத்தால பூனூலா. பூனூலா. ஐவயிர தாவடம்மா. நால்வடம்மா. ஆனப்பட குதிரைப்பட. குதிரைப்பட. ஐயங்காட்சி வேப்படையா. வேப்படையா. முன்படையா பின்படையா. பின்படையா. அண்டையலும் பெரும்படையா. பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு. ஆனப்புலி கூட்டத்தோடு. அவதரித்து வாராரே. அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆடி பெண்ணால் முடிகுலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார் சத்தியலோகம் தன்னதிலே சாதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்திலே அச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமியும் பவசுடனே கொலுவிருந்தார் பவசுடனே கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தியர் அம்பலத்தியர் அலறு கலை கொண்டு அமரர் தேவர் முனிவர் அஷ்டனுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கைலாசத்தில் கொலுவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யாரெல்லாம்
என்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 7-14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். உலகத்தை படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவோ தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை எதற்காக படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் இவ்வளவு சலிப்பா கேட்க தாத்தா? அப்புறம் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி சரி 25 வயசு ஆகும்போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நமக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. சரி, கல்யாணத்தை முடிச்சு வச்சா சும்மா இருக்க முடியுமா? முடியாது. வேலை பார்க்கணும், சோழி பார்க்கணும். ஆமா. இருக்கும்போது 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. ஆமையா. அந்த பிள்ளை குட்டியை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு சரிதானே ஒருத்தன் கையில கட்டி பிடிச்சு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? டாக்டர் மாப்பிள்ள வராரு. அவர் 50 பவுன் நகையும் சரி 5 லட்ச ரூபா ரொக்கமும் கேட்காரு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதா? நான் டாக்டர் மாப்பிள்ளை தான் வாக்கப்படுவோங்க. அதானே. அப்ப நமக்கு அதுக்கு தகுந்தால பணாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும். வேணும்ல, நம்மகிட்ட இல்ல. அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்து சரி மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு மட்டும்தான் 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைலாம்? 3 ஆசைனா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். இந்த 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். அப்படி இல்லனா இந்த 3 ஆசையும் இல்லைனா அவன் முனிவர். அதனால ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் உண்டு பண்ணி எண்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். எண்சான் உடம்புனா என்ன? எப்படி எண்சான் உடம்புனா கட்டையரா இருந்தாலும் நெட்டையராக இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரு சான் இந்த வயத்தை மட்டும் கொடுத்திருக்காரு. ஒரு சான் தான் கொடுத்திருக்காரு. வயிறு ஒரு சான் வயதை கொடுத்தார். சரி, ஒரு சான் வயதுக்கு படுத பாட்ட பாப்பியனா அந்த நாடு போக அடியப்பா இந்த நாடு போக ஆமா அங்க உழைச்சிட்டு வந்து சாப்பிட ஆமா இன்னொரு நாட்டுல போய் உழைச்சிட்டு வந்து சாப்பிட ஆக மொத்தம் சாப்பிட்டதுதான் மிச்சம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம். ஏ அப்பா, தென்காசியில இருந்து இந்த தேனி மாவட்டத்துக்கு வர வேண்டி இருக்கு. ஒரு சான் வயதுக்கு தான் இந்த தேனி மாவட்டம். எதுக்கு? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. 2 இட்லியா? ஆமா, அதான் அவ்வளவுதானே வயிறு ஏக்கு. இட்லியோட விசேபிள் பிரியாணி வச்சிருந்தாங்க. என்னது? விஸ்டேபிள் பிரியாணி. விஸ்டேபிள் பிரியாணியா? ஆமா, தெரியாதா உனக்கு? விஸ்டேபிள் பிரியாணி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்க 6 பேத்தையும் அண்ணாச்சி உள்ள கூப்பிட்டு போனாரு. சாப்பிட ஒரே பெஞ்சில உட்கார வச்சு சரி முதல்ல இட்லி கொண்டு வந்து வச்சாரு. சரி, அது இட்லியே கிடையாது. என்ன ஈரக்கொலையா? மல்லிகைப்பூ. அந்த இட்லியை பிச்சு போட்டு சாம்பாரை ஊத்தி சரி அப்படியே வாயில எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா தொண்டையில தட்டாம போகுது. அப்போ நீ உன் வீட்டுக்காரிக்கு 2 கொண்டு போ. இது இட்லி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா வீட்டுக்காரி கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாற? ஆமா, இல்ல இட்லில விருப்பப்பட்டு சாப்பிடுவா. அப்படியா? ஆமா, வாசல கொடுத்தா சரிதானே. எதோரும் தெரியாம போச்சு. சரி, அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வாங்க. என் பொண்டாட்டியை கூட்டு வரணும் கண்டிப்பா. இட்லினா இட்லி அப்பேற்பட்ட இட்லி. சரி, அப்புறம் இன்னொன்னு என்ன வெஜிடபிள் பிரியாணி வச்சாங்க. ஆமா, அடே அப்பா, அத நெய்ய பாத்தீங்கன்னா சொரு நெய். அதானே கேட்டேன். அதுக்கு அப்புறம் என்ன வச்சாங்க மாப்பிள்ள? உளுந்த வடை வர வச்சாங்க. ஆமா, அது எப்படி இருந்துச்சு? உளுந்த வடையை சாப்பிட்டா உளுந்த வடையை மட்டுமே சாப்பிட்டு வயத்தை நிரப்பிடலாம் போலுக்கு. ஆமா, சூப்பர் வடை. சூப்பர் வடை சொல்லிருக்காங்க. ஆமா வடை, உளுந்த வடை, சின்ன வாய பல்ல வடை. நானும் அண்ணாச்சும் வடையை வச்சுட்டு போறோம்னு எடுத்து உடனே சாப்பிட்டாச்சு. 2 வருஷம் வந்துச்சு வடை.
ஆளுக்கு ஒண்ணு ரெண்டாவது வாங்கிட்டோம். அப்போ இந்த ஒரு சான் வயத்தை நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்? எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம பணத்தை மட்டுமா வாங்குதோ இல்ல, அந்த பணத்தை வாங்கி வீட்டுல கொண்டு போய் அரிசி வாங்கி சோறு வாங்கி சாப்பிடுறது. அந்த சோத்துக்கு தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியா கொடுத்தாங்க பாருங்க பணியாரம். அடே அப்பா, எங்க வீட்டுக்காரி சுட்டாலும் இப்படிதான் இருக்கும். அப்படியா? எங்க வீட்டுல சோள பணியாரம் அப்படியா சூப்பரா இருந்துச்சு. ஆமா, வந்து வந்தாக இருந்தது பணியாரங்கள். ஆமா, அப்படியே தின்பதற்கு ருசியாக இருந்தது. முடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயசை கொடுத்து ஆண்டவன் ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் இறைவன் மனிதனை இப்படித்தான் படைக்கணும் நம்மளை சரியா படைத்திருக்கிறார். எப்படி ஐயா? இதற்கு மேல இந்த மனிதனுக்கு உருவமே வேண்டாம், தேவையில்லை, இந்த தலையோட முடிச்சுக்கப்பான்னு சொல்லித்தான். ஆமா, முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்காயா? முடிக்கு மேல ஒண்ணு இல்ல. முடிக்கு மேல ரெண்டு பேன் ஊந்துக்கிட்டல. முடிக்கு மேல நல்ல தலையா இருந்தா 4 ஈரும் 4 பேனும் இருக்கும். இருக்கும் இருக்கும். இல்லன்னா அதுவும் இருக்காது. இருக்காது. அதான் இதோட முடிச்சுக்கன்னு சொல்லித்தான் ஆண்டவே தலையில முடிய கொடுத்தாராம். அதேதான். அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அத ஆமா, உங்களுக்கு முடிய கொடுத்தாரு, எனக்கு முடிய கொடுக்கல. கடவுள் உனக்கு முடிய கொடுத்தாரு. உன் வீட்டுக்காரம்மா தலைய ஆட்டி ஆட்டி பிடுங்கிட்டாண்டம்மா. அப்போ இந்த ஆண்டவன் நாமலை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் பூலோகத்திலே முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை புலியும் நாடு, புரிந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மலை பொழியும், மாதம் ஒன்று மலை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், அங்கே தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசு கனி சொரியும், பக்கை பீலா மரங்கள் மலர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் மாலாடி சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும், அழகு திரு நாடதீர ஆனை கட்டி போரடிக்கும். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் 3 மலை பொழியும், வருடம் 3 பூவிளையும், தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், பற்கை பலா மரங்கள் எல்லாம் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, சன்னல் பின்னல் விளையும் நாடு, சரமிளகு காய்க்கும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. அதுதான் கருவுருமாம் பட்டணம். அந்த கருவுருமாம் பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? கருவுருமாம் பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார்? கஞ்சத்திலே பெரிய கஞ்சத்திலே பெரிய அவன் கஞ்ச கம்சராஜ கஞ்சத்தில பெரிய கஞ்ச
செப்பு குடம் எடுத்தாலும் சிலது காசு கமிசம் கேப்பா. ஆமா. அலைக்கு நடை நடந்தா அதற்கும் அரை காசு கமிசம் கேப்பா. அந்த கருவுருமா பட்டணத்திலே கஞ்ச கமிசமுடி ராஜனுக்கு என்னையா அவனுடைய அரண்மனையில சரி அவனுடைய நாட்டுல என்ன செருப்பு போட்டு நடக்க கூடாது. அவன் தலையில தூக்கி சுமக்க முடியும். செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னா அதுக்கு செருப்பு போட்டு நடந்தா அதுக்கும் கமிஷன் கொடுக்கணும். அவன் கமிஷன் கொடுத்தா நடக்கலாம். பிறகு கமிஷன் கொடுக்கல சொன்னா கக்கத்துக்குள்ள வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஆமா துணியில சுத்தி வைக்கணும். யாரும் செருப்பு போட்டு நடக்க கூடாது. சரிதானே. துண்டை தோள்ல போடக்கூடாது. வேற என்ன இடுப்புல கட்ட முடியும்? ஆமா கமிஷன ராஜனை பார்த்த உடனே துண்டை தோள்ல போடாம இடுப்புல தான் அவுத்து கட்டணுமா. அப்படி இல்லன்னா இப்படி கையில கொடுங்கையில போட்டுக்கணும். அது உங்கள மாதிரியே போட முடியுமா? நம்மள மாதிரி போட முடியாது. ஆமா ஐஸ் வைக்க நான் பெரிய ஆளு இல்ல. அதுவும் சரி பெண்கள் யாருமே சட்டை அணிய கூடாது. ஏன் அப்படி ஒரு சட்டத்தை போட்டாமனா எதற்காக? அந்த காலத்திலே வசதி உள்ளவங்க தான் சட்டை அணிந்திருக்கிறாங்க. அதுக்குத்தான் அதுக்கு ஒரு வரி போட்டிருக்கான். இந்த கமிசமுடி ராஜமன்னை. ஆமையா. பிறந்தாலும் கமிசன். சரி. குழந்தை இறந்தாலும் கமிசன். சரி. கல்யாணம் முடிச்சாலும் கமிசன், கல்யாணம் முடிக்கலைனாலும் கமிசன். இல்ல குழந்தை பிறக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கமிசன் தான். ஏன் குழந்தை பிறக்கல ஏன் கமிசன் கேட்டா? இத்தனை வயதாகி விட்டது இன்னும் நீ மக்களை பெற்றெடுக்கவில்லையான்னு அதுக்கு ஒரு கமிசன் கேட்பா. அதுக்கு நீ கமிசத்தை கட்டு. அப்படின்னு எதை பார்த்தாலும் இறந்தாலும் பிறந்தாலும் கமிசன் வாங்கக்கூடிய அந்த பாவி. ஆமா. கருவுருமா பட்டணத்தை ஆண்டு வரும் அந்த கமிசமுடி ராஜமன்னே. என்னையா இப்படியாகவே கருவுருமா பட்டணத்தை ஆண்டு வரும்போது வருகின்ற போது எதை எடுத்தாலும் கமிசன் வாங்குறதுனாலதான் அவனுக்கு கஞ்ச கமிசராஜம்னு பேரு. ஆமா கஞ்ச கமிசன். ஆமா அதுலயும் பெரிய கஞ்ச. அவனுக்கு பேரு என்ன பேரு? இன்னொரு பேரு வடிகட்டிய கமிசம்னு ஒரு பேர் உண்டு. வடிகட்டிய கமிசன். வடிகட்டிய கமிசம்னு சொன்னா என்னய்யா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தண்ணி கிணத்துல பூரா நஞ்சு அரைச்சு தட்டிடுவான். ஏ சண்டாள பாவி. நஞ்சு அரைச்சு தட்டிட்டு சரி நல்ல தண்ணி எடுக்கணும்னு சொன்னா அரண்மனைக்கு வரணும்னு உத்தரவு போட்டுருவான். அரண்மனையிலே வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்தா ஒரு காசு கமிசன் கொடுக்கணும். ஆமா ஒரு காசுன்னா அந்த காலம் பெரிய காசு. பிறகு அந்த ஒரு குடம் தண்ணிய குடுக்கிறதுக்கும் சரி வெள்ளை துணி அந்த குடத்து விளிம்புல கட்டி அந்த துணியில வடிகட்டி தான் இந்த தண்ணிய குடுப்பானா. அங்க இருந்து எதுவும் வந்துடக்கூடாது. அரண்மனையில இருந்து தங்க துரும்பு கூட வெளியே போயிடக்கூடாது. அதுக்குத்தான் அவனுக்கு வடிகட்டிய கமிசம்னு இன்னொரு பேர் உண்டு. அப்பேற்பட்ட கருவுருமா பட்டணத்தை ஆண்ட அந்த கமிசராஜனுக்கு ஆமையா 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரியும் பிரதானியும் அச்சமுள்ள சயனிகளும் சேனாதி படைகளோடு சிறப்பாக ஆண்டு வருகிறான் கமிசராஜன். ஆண்டு வரக்கூடிய கமிசனுக்கு மொத்தம் 2 தங்கைமார்கள். 2 தங்கச்சி. மூத்தவா பேரு பூதகி. சரிதான். இளையவள் பேரு தேவகி. 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன? பூதகி தேவகின்னா எப்படி ஐயா? முதலாவது பிறந்தவள் வந்து பூத கணத்துல பிறந்தவா. பூத கணத்தில் பிறந்தான்னா உடம்பு எல்லாமே பூத சுரூபந்தான். அடேங்கப்பா. 7 மலை உயரம் 200 அடி அகலம். சரிதானே. வெவிளாமரம் மாதிரி கையு காலு. அடேங்கப்பா. பருத்த பனமர தூரு மாதிரி பல்லு வரிசை. ஐயோ. அவன் நாக்கு நீட்டினான்னு வச்சுக்க என்னாகும்? இங்க இருந்து அங்க வரைக்கும் பாலம் மாதிரி. அவ மூக்குல முக்குருணி நெல்லு தட்டி வைக்கலாம். அதுதானே கேட்டேன். ஒரு மூக்கு தமர்லயும் முக்குருணி தட்டலாம். ஒரு காதை பார்த்தா ஆரியங்கா குகை மாதிரி இருக்குமா. இந்த காத்தோழி போய் அந்த காத்தோழி வந்துடலாம். பிறகு ஆமா. அப்போ வாய் எப்படி இருக்கும்? வாய் வந்து வாயை சொல்லவே முடியாது. சொல்ல முடியாதா? பெரிய கோவ மாதிரி இருக்கும். ஆமா. அங்க போயிட்டு அந்த வாயை மூட முன்னண்டு சரி நம்ம வெளியே வந்துருவாங்க. வர முடியாதோ? ஆனா வர முடியாது. பெரிய வாயிலா சரி அவதான் படக்க வாய முடிடுவாளே. ஓ யாபம் போட்டுருவா. பிறகு சரி அவ தலைய பாத்தியோ என்ன? பூதகிக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? இந்த பனங்கொட்டையை சூம்பிட்டு தூரம் போட்டா எப்படி இருக்கும்? நார்நாரா இருக்கும். நார்நாரா செம்பட்டையா இருக்கும். ஆமா. அதான் அவளுக்கு செம்பட்ட தலையழகின்னு பேரு. ஆமா செம்பட்ட தலையழகி. ஏன்னா அவ முடி அப்படித்தான் இருக்குமா. ஒரு பெரிய பாறையில போய் தீய கொளுத்துனா ஆமா தீய கொளுத்தி சூடாகி அந்த பாறையானது சரி செம்பட்ட நிறத்துக்கு
செம்பு நிறத்துக்கு வருமா பாரு. வரும் வரும். அந்த நிறத்துல இருக்குமா அவளுக்கு தலை. அப்போ இப்பேற்பட்ட பூத கணத்தோடு பூத சுரூபத்தோடு இருப்பதனால அவளுக்கு பூதகின்னு பேரு. இரண்டாவது தங்கை அவதான் தேவகி, தெய்வ கணத்துல பிறந்தவா. அடேங்கப்பா, தெய்வ கணம்னு அவளுக்கு கேட்கவா செய்யணும். அதானே கேட்டேன். அப்பா அவ பூத கணத்துல இருந்தா இவ தெய்வமா இருக்கிறா. அவ வித்தியாசமா இருக்காங்க. பிறவே சரி. அப்ப இந்த பூதகி இருக்கக்கூடிய சுரூபங்களை கண்டு கம்சராஜன் ஒரு முடிவு பண்ணினான். என்ன பண்ணனா? இந்த பூதகி நம்ம அரண்மனையில இருந்தான்னு சொன்னா யாரும் அரண்மனைக்கு வர மாட்டாங்க. இந்த பூதத்தை பார்த்து யாரும் நாமளுக்கு கொண்டு வந்து கம்சனையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு ஊருக்கு அப்பாலே ஒரு கல்லறையை கட்டி அதிலே பூதகியை அடைத்து வைத்து அதற்கு குமரி மடம்னு பேர் வச்சான். தங்கையே பூதகி, அண்ணன் என்னைக்கு உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு நீ வந்தா போதும், அது வரைக்கும் உனக்கு எந்த வேலையுமே கிடையாது. அரண்மனைக்கு பக்கம் நீ வந்துட கூடாது அப்படின்னு இந்த குமரி மடத்திலே பூதகியை அடைத்து வைத்தார். இரண்டாவது தங்கையாகப்பட்ட அந்த தேவகி என்ன செய்கின்றார்? அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்படி ஐயா? கமசந்தங்க தேவகி, கமசந்தங்க தேவகி 16 வயதாச்சு, 16 வயதில் பக்குவதி பெண்ணுமான் பூத்திருக்க நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணுமான் மல்லிகை பூ பூத்ததை மங்கையவ பூத்திருக்க வான்கரும்பு பூத்ததை பழக்கிளையும் பூத்திருக்க சேங்கரும்பு பூத்ததை சேரிலையா பூத்திருக்க ரோஜாப்பு பூத்ததை ரோஜாப்பு பூத்ததை அந்த ராஜாத்தி பூத்திருக்க அந்த ராஜாத்தி பூத்திருக்க அவ வயதிற்கு வந்த நாள் முதலாக தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க அவள் 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது அவள் ஆளிலே அழகி அழகிலே ரதியாக அவள் முன்னழகும் பின்னழகும் முகத்தில் திருவழகும்
ஆமையா அவள் பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். 1000 பேர். அப்படி ஒரு பெண்ணு என்னய்யா அவ கூந்தல் முடிய பார்த்தா எப்படி ஓலப்பூ மாதிரி ஒரு பாகம் தலை முடியும். அடேங்க அப்பா. ஒரு பாகம்னா எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஒரு பாவம்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு? ஒரு பாவனா இப்படி இருக்குமா? ஆமா, ரொம்ப விரிக்காத. ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சாலும் மிச்சம் இருக்குமா அப்ப உள்ளவங்களுக்கு. அதெல்லாம் முடி. இப்ப உள்ளவங்களுக்கு முடி அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப எங்களுக்கு வாடி வளர்ந்திருக்கு ஒரு சாண முடி. சரிதானே. அத தேய்ச்சி கழுவ 2 சீயக்காய் பொடி. ஆமா, 4 கிழிஞ்ச சேம்பு. 4 கிழிஞ்ச சேம்பா? ஆமா. கிழிஞ்ச சேம்பு இல்ல, கிளினிக் பிளஸ் சேம்பு. சேம்பு கிழிச்சாதான் தலையில போட முடியாது. ஆமா, கிழிச்சாதான் போட முடியும். அதான் கிழிஞ்ச சேம்புனே. கிழிக்காம எப்படி போட முடியும்? போட முடியாது. சரி, சேம்ப கிழிக்க முடியும். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி விதவிதமா சேம்பு விதவிதமா எண்ணெயில அப்போ இல்ல. அப்ப கிடையாது. அப்போ குளிச்சாங்கன்னா தலைமுடிக்கு எள்ளுக்காய் குழைய தேய்ச்சி குளிப்பாங்களாம். சரிதானே. ஆமா, எள்ளுக்கானா எள்ளுக்காய் கூட நல்ல வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். அதை தேய்ச்சி அந்த காலம் தலைமுடியை குளிச்சிருக்காங்க. தலைமுடி நல்லா வளர்ந்துருக்கு. என்னையெல்லாம் 16 வயசுல பார்த்தேன்னு சொன்னா அப்படித்தான் வளர்த்துருப்பேன். ஆமா, நீங்க அப்பறம் கொண்ட வளர்த்துருந்தீங்களா? அவர் அந்த அப்பமெல்லாம் கொண்டையும் போட்டிருப்பாரு, தலையில பூ வச்சிருப்பாரு. அந்த காலத்துல வந்து மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க வந்தாருன்னா பெண்ணு வந்து வெளியே வந்து மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. சரிதானே. பெண்ணை வந்து காமிக்கவே மாட்டாங்க அந்த காலத்துல. யானோ? ஆமாமா, பொண்ணு வீட்டை பார்க்க வருவாரு மாப்பிள்ளை. சரி, வரட்டும். மாப்பிள்ளை வந்துட்டு போன உடனே இந்த பெண்ணு கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்க? அவங்க தோழி கிட்ட. அப்படியா? ஏட்டி சரஸ்வதி, மாப்பிள்ளை கொண்டை போட்டிருந்தாரா? மாப்பிள்ளை கொண்டை நிறைய இருந்துச்சா, முடி நிறைய இருந்துச்சா அப்படின்னு அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. அதானே கேட்டேன். ஆமா, அப்போ அதான் அவர் கொண்டை போட்டிருப்பாரு. அதனால எங்க அத்தான் தான் அவரு எங்க அக்காவை பொண்ணு கேட்க வரும்போது எங்க அத்தானுக்கு கொண்டை தட்டி இருந்துச்சு ஒரு சைடுல இருந்துச்சு. ரெண்டு கோன் விஷய குத்தி வச்சிருப்பேன். ஆமா, தலையில. என்ன சிக்கு எடுக்கவா? சிக்கு எடுக்கல, உலையாம இருக்கிறதுக்கு. அதுக்கு பேர் கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்க அத்தா வந்து எங்க அக்காவை பார்க்க வந்துட்டு போன உடனே எங்க அக்கா என்ன கூப்பிட்டு கேட்டா, என்ன தம்பி அத்தான் கொண்டை போட்டிருந்தாரா? என்னது கொண்டை? கொண்டை முடி நிறைய இருக்கா? ஆமா, மண்டைக்கு மேல கொண்டை இருக்கு அப்படின்னு கேட்டா. கொண்டைக்கு மேல பூவும் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா சம்மதிச்சா. அதானே கேட்டேன். ஆமா, அந்த காலத்துல எல்லாருமே கொண்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல ஆம்பளைங்களும் அப்படி முடி வளர்த்திருக்காங்க. பெண்களுக்கும் குதிங்கால் வரைக்கும் இருக்குமா முடி. ஆமா, விளக்கு மாதிரியே வேண்டாம் வீட்டுக்குள்ள. ஆமா, பின்னாடி நடந்து போன அப்ப தூசி போறாங்க. இப்போ யாருக்கு அப்படி இருக்கு? இல்ல இல்ல. இப்போ முடிய பார்த்து ஆசையா நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா கையோட வந்துருது. பாத்துக்கோ, என்ன அப்படி வருது? அவ ஒட்டு முடி கட்டி வச்சிருக்கா அப்படி சொல்லி. என்ன செய்ய? என் வீட்டுக்காரி இப்படிதான் முடி வளர மாட்டோம்னு சொல்லிச்சு. நம்ம வீட்டுக்காரிக்கு எப்படியா முடிய வளர்த்தணும் அப்படி சொல்லி அண்ணாச்சி போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, அவர் அண்ணாச்சி வந்து மீராட்சி ஏக்கா போடுதாரு. அதனாலதான் முடி அண்ணாச்சி அப்படி இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டிக்கு முடிய ஒரு பாவம் வளர்த்தணும்னு சொல்லி நான் ஒரு வருஷமா என்ன சன்சில்க் ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். சரி, போட்டா முடி வளர்ந்துச்சா? வளரல. அதுக்கு அடுத்து பார்த்தேன் இதோட விடக்கூடாதுன்னு ரெண்டாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கி கொடுத்தேன். அதுல வளர்ந்துச்சா? ஒரு வருஷம் அதுல முடி வளர்ந்துச்சா? அதுலயும் வளரல. சரி, மூணாவது பார்த்தேன் இதோட விடக்கூடாது அப்படின்னு சரி இந்த 6 ஷாம்பு இருக்கு பாத்தீங்களா, 6 ஷாம்பு, அது ஒரு வருஷம் வாங்கி கொடுத்து பார்த்தேன். அதுலயாவது வளர்ந்துச்சா? அதுலயும் முடி வளரல. சரி, நான் முடிவு பண்ணேன் எப்படி இனிமேலுக்கு முடி வளராது அப்படின்னு சொல்லி சலூன்கள்ல கூட்டு போய் கிராப் வெட்டி விட்டேன். ஆமா, ஏ தாத்தா, கிராப் கட்டிங் வெட்டுறதை விட நீ பேசாம திருச்செந்தூர் கூட்டு போய் ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்த ஏமா அதான் வேற வேலையே நமக்கு வேண்டாம். அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது முடி வெட்டி விட்டா கூட வளர்ந்துருது. மொட்டை போட்டோம்னா ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு கவனம் தான் வந்து பிரச்சனை இல்ல இல்ல. அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். மொட்டை போடுற இடத்துல ஓசாம ஆகி போச்சு. அதை போல இந்த தேவகி பெண்குடியாகப்பட்டவளுக்கு கூந்தலும் முடி அழகும் அவள் அழகை பார்த்து அடேங்கப்பா தேவகி இருக்கக்கூடிய அழகை கண்ட அண்ணனாகப்பட்ட கம்சராஜன் அப்பந்தான் கம்சன் நினைக்கா, நம்ம தங்கச்சி பூதகிதான் ஒரு பூத கடமா போயிட்டா, அவளுக்கு தான் ஒரு கல்யாணமும் முடிக்க முடியல, கண்குளிர பார்க்க முடியல. நம்ம தங்கச்சி தேவகி அவளை விட பன்மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா.
இருக்கின்றாள். அதனால அவளுக்காவது காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எந்த அண்ணனுக்கு ஒரு எண்ணம் இருக்கத்தானே. அதாவது அம்மாவும் அப்பாவும் இல்லை என்று சொன்னா அதற்கு அடுத்த ஸ்தானமே அண்ணன் தானே. அதேதான். அப்ப அண்ணனாக இருக்கக்கூடிய கமுசமுடி ராஜமன்னன் தேவகிக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று மந்திரிய வரவழைத்து மந்திரிய வரவழைத்து கருவுருமா பட்டணத்தில் கமுசமுடி ராஜமன்னன் அந்த தேவகி பெண்கோடிக்கு மாப்பிள்ளையும் பார்க்கணுமே மந்திரிடம் சொல்லுவாரா அவன் மந்திரியிடம் சொல்லுவாரா கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என் தங்கை அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்க்கணும். மாப்பிள்ளையை பார்க்கணும்னா முதலாவது என்ன செய்யணும்? அந்த பெண்ணினுடைய ஓவிய படத்தை கொடுத்தாத்தான் அந்த காலத்துல மாப்பிள்ளைய பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் இந்த பெண்ணினுடைய ஓவியத்தை கொடுத்தாத்தான் பெண்ணு பிடித்திருக்கா கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு ஒரு மாப்பிள்ளைய நம்ம பார்த்து கொண்டு வரலாம். இப்பவும் பெண் பார்க்க புரோக்கர் இடத்துல 1000 போட்டா இருக்கும். 1000 போட்டா இருக்கும். மாப்பிள்ளை போட்ட 1000, பெண் போட்ட 1000. ஆமா, அவரையும் எடுத்து போடுவாரு. புரோக்கர் போடுவாரு. ஆமா, இப்போ வந்து சரி போட்டோ எடுத்து காமிக்காங்க. ஆமா, அப்போ இந்த போட்டோ எல்லாம் கிடையாது பாருங்க, கேமராவும் கிடையாது. அப்போ ஓவியம் வரைந்தாதான் எந்த உருவத்தையும் பார்க்க முடியுமா? ஆமையா. அப்ப அரண்மனைக்கு 4 ஓவியரை வரவழைத்து தேவகியின் உருவ படத்தை ஓவியமாக வரைந்து அந்த தேவகியின் 4 உருவ படத்தையும் 4 மந்திரிகளுக்கு கொடுத்தார். அப்பா மந்திரிகளா, என்ன பண்ணா? 4 ஆணையை வச்சுக்கங்க. 4 ஆணை சுமக்கக்கூடிய பொன் பொருளை வச்சுக்கங்க. எண்ணி 8 நாளைக்குள்ள என் தங்கை இருக்கக்கூடிய அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளைய நீங்க பார்த்து கொண்டு வரணும். கொண்டு வர வேண்டும் ஐயா. அண்ணா, என்ன உங்க தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? எப்படி வேணும் சொல்லுங்க ஐயா. அப்பா மந்திரி, என்ன? என் தங்கை தேவகி என்ன ஒரு அழகா இருக்காளோ, எப்படி இருக்காளோ, ரொம்ப தடியும் ஆகாது, ரொம்ப பொடியும் ஆகாது. அப்ப வேற எப்படி பார்க்க? அப்ப எப்படி தான் செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். செவத்த மாப்பிளைய பார்க்கட்டுமா? செவத்த மாப்பிளை இருக்க கூடாது. அப்ப கொஞ்சம் கருப்பா பார்க்கட்டுமா? கருப்பு இருக்க கூடாது, மாநிறமா இருக்கணும். அப்ப கொஞ்சம் வளர்ந்த ஆளா பாக்குறோம். வளர்ந்த ஆள் ஆவாது. அப்ப கட்டையா இருந்தா பரவாயில்லையா? கட்டையா ஆவாது. மந்திரி, என்ன? என் தங்கை தேவகி என்ன ஒரு அழகா இருக்காளோ, தடியும் இல்ல, பொடியும் இல்ல, கட்டையும் இல்ல, நெட்டையும் இல்ல, கருப்பும் இல்ல, சிவப்பும் இல்ல. தண்டைக்கு தரமான மாப்பிளைய கொண்டு வந்து நீ இறக்கி வைக்கணும். அப்ப செதுக்கத்தான் செய்யணும். அப்ப சிற்பியை கொண்டு வந்து மாப்பிளைய செதுக்கத்தான் மந்திரி நினைக்காத, மனசுக்குள்ள நினைக்க அவனு சொல்ல முடியாது, வேற வழி இல்லைல. அம்மா பரவே. அப்ப இந்த தேவகிக்கு ஏத்த மாப்பிளையை பார்க்கணும்னு சொல்லி 4 யானை 4 ஆணை சுமக்கும் பொன் பொருள் அத்தனையும் கொடுத்து மந்திரியை அனுப்பி வைத்தான். 4 பேரும் எப்படியாவது மாப்பிளை பார்த்துட்டு வந்துருங்க. 4 மந்திரிமார்களும் தேவகிக்கு மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? கவசந்தங்கள் தேவகிக்கு மாப்பிள்ளையும் பார்க்கவே மந்திரியும் ஒன்று கூடி எங்க வாராரா? சேர நாடு போவோமே, சேர நாடு தன்னதி சீக்கிரமா வாரா. மாப்பிள்ளை பார்க்கணும்னு மந்திரிமார் 4 பேரும் ஆணையில உட்கார்ந்து முதலாவது சேர நாட்டுக்கு வராங்க. சேர நாடு எந்த நாடு? அதான் மேற்க மலையாளம், கேரளா. ஆமா, சேர நாட்டிலே சென்று மாப்பிள்ளைய பார்க்கணும்னு வந்தா கேரளாவுல மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் கேட்கவா செய்யணும்? அப்பா, அங்க இருக்க தண்ணிக்கும் அங்க இருக்க சாப்பாட்டுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. மாப்பிள்ளைக்கு மேல ஒரு சிறங்கு கூட கிடையாது, இல்ல ஒரு வடு பார்க்க முடியாது. ஆமா, சரி. ஆனா மாப்பிள்ளை
என்ன வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டுக்காரு. வந்தவங்கள வாங்கன்னு கேட்க வேண்டாமா? வந்தவங்கள விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும். அதான் தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனா இந்த மாப்பிள்ளை சேர நாட்டுல மாப்பிள்ளை பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்காரு. ஆனா வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டுக்காரு. பிடிச்ச மனுஷனா இருந்தாலும் இருப்பாரு. ஏ மாப்பிள்ளை இவன் கோழி மேய்க்கத்தான் ஆவான் போலுக்கு. ஏ சாப்பிட்டியா நீ? ஏ மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சாச்சா? இது மாடு மேய்ப்பாரு போலுக்கு. இந்த மாப்பிள்ளை நமக்கு ஆகாது. இந்த ஊம முடிவான கொண்டு போனா கம்சராச்சு நம்ம நாக்கு அறுத்து மாப்பிள்ளைக்கு ஒட்ட வச்சிருவான். நீ மாடு மேயி அங்க போயிட்டு வரோம். இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சேர நாடை விட்டு அடுத்த நாட்டுக்கு போவோம்னு சொல்லி 4 நல்ல மந்திரி 4 நல்ல மந்திரி கமசந்தங்க தேவகி மாப்பிள்ளையும் பார்ப்பதே சேர நாடு தன்னை விட்டு சோழ நாடு வாராதே சோழ நாடு வந்திறங்கி மாப்பிள்ளையும் பாப்பா மாப்பிள்ளையும் பார்த்தபோ சேர நாடு விட்டு சோழ நாட்டுக்கு வந்தாங்க. சோழ நாட்டுல வந்து மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளைய குறை சொல்ல முடியாது. நல்ல கட்டு முட்டுமா ஆளு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு. ஆனா என்ன மாப்பிள்ளை அங்கேயும் என்னய்யா பக்கத்துல வாங்கன்னு சொன்னா எந்திரிச்சு வரவே மாட்டுக்காரு. எந்திரிச்சு வர மாட்டேங்காரா? ஏன் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? மாப்பிள்ளை நீங்க இங்க வாங்க, என்னால வர முடியாது, நான் வர மாட்டேன். ஏய்யா வாருமியா, அவங்க கிட்ட எந்திரிச்சு வாருயா. வேணும்னு அங்க வந்து பாருங்க அப்படின்னா வேட்டிய கீழே வரைக்கும் கரண்ட கால் வரைக்கும் மூடி சேர்ல உட்கார்ந்துருக்க மரியாதை உள்ள மனுஷன். அப்படி இல்ல, மாப்பிள்ளைக்கு கையும் காலும் ஊனமா இருக்கு, நான் எந்திரிச்சு நடந்து வர முடியாது. அட கன்றாவியே, இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா நம்ம கைய காலை வெட்டி போடுவான் அப்படின்னு சோழ நாடு விட்டு கீழ் நாட்டுக்கு வந்தார்கள். கீழ் நாட்டுக்கு வந்தா மாப்பிள்ளை கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு என்னன்னு கேட்க மாட்டுக்காரு. அப்படியா? கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கும், முழி கண்ணும் குருடு. ஐயோ, இந்த குருடனை கொண்டு போனோம்னு சொன்னா அவன் நம்ம கண்ணை பிடுங்கிடுவான் அப்படின்னு நேரா பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. பாண்டிய நாடு யாருடைய நாடு? அதான் நம்ம நாடு. பாண்டிய நாட்டுக்கு வந்து பார்த்தா என்னாச்சு? கருப்பெல்லாம் கட்டி வைரம், வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. தென்னாட்டுல வந்து மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளை அங்கேயும் ரொம்ப அழகா இருக்காரு, முகமெல்லாம் ரொம்ப லட்சணமா இருக்கு. ஆனா மாப்பிள்ளைய கூப்பிட்டா ஏ மாப்பிள்ளை, நான் மெட்ராஸ் கூட சென்னைக்கு வரல. ஏ மாப்பிள்ளை உங்க பேர் என்ன? அதாவது ஒரே ஒரு பசுமாடு தானிக்கு நான் விலை கொடுக்கல. இப்போ சாப்பிட்டியாடா? வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன். நீ எங்கனையும் போ. சாப்பிட்டியான்னு கேட்டா வீட்டுக்கு போறேங்க. ஆமா, காலையில செவிட்டு முடியுமா? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? அதானே நீ ஓயாம என்ன வாஞ்சிக்கிட்டே இருக்காரு. அதானே எங்க வந்து வைத்தியரு? அதாவது குருடங்கூட இருந்து வாழ்ந்தாலும் செவிடங்கூட இருந்து வாழ முடியாதான். நான் பையத்தான் பேசுவேன், என்ன மூதி கணக்க அப்படின்பா. கணக்க அப்படிம்பாரு. வாயில பப்ளிக்கம் போட்டிருந்தாலும் என்னையவா ஏசுத அப்படின்னு கிட்டத்துல வந்து கேட்பாங்க. அதனால குருடம் கூட இருந்து வாழ்ந்தாலும் செவிடம் கூட இருந்து வாழ முடியாது. இந்த அம்மா சத்தமா பேசுனா என்ன செவிட்டு பையனு பாத்தியோ? அவன் செவிடன் தான். இவர் சொல்லும் போது செவிடம்னு பாத்தியோ அப்படின்னு கேட்பாரு. அதனால இந்த மாப்பிள்ளையும் ஆகாதுன்னு சொல்லி 4 தேசத்துக்கும் போனாங்க. 4 ஆணைய வித்தாச்சு. 4 ஆணை சுமக்கும் பொன் பொருளை வித்தாச்சு. எவன் சொத்து போகுது? எல்லாம் அரண்மனை சொத்து தானே. அவன் பாட்டுக்கு வித்து சாப்பிட்டான். மாப்பிள்ளையும் கிடைக்கவில்லை என்று அங்கே மந்திரியும் ஓடிவார், மந்திரியும் ஓடிவார். மாப்பிள்ளையும் கிடைக்கலை, மந்திரியும் சொன்ன போது கமசரா வாழுமையா மந்திரியே, வாழுமையா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஏ மந்திரி, என்ன பண்ணா?
நாளைக்குள்ள மாப்பிள்ளைய கேட்டேன்னு இப்படி மாப்பிள்ளை இல்லேன்னு வந்து நிக்கல. அவன் எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு வந்து நிக்கல. ஏ மன்னா, என்ன 4 தேசத்துக்கும் போனோம், 4 ஆணையவும் வித்தோம். ஆமா, மாப்பிள்ளை உங்க தங்கை அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளை இந்த உலகத்துல இல்ல. உங்க தங்கச்சிக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்பந்தான் கம்சராஜன் கவலைப்பட்டான். ஆஹா, என் மூத்த தங்கைக்கு தான் ஒரு கல்யாணம் முடிக்க முடியல, இவளுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனே. கல்யாணம் ஆகுமா ஆகாதா? ஆகாதா. ஏ மன்னா, என்ன உங்க தங்கை தேவகிக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு நாங்க சொல்ல முடியாது. அதற்கு தகுந்த சோசியரை வரவழைத்து அந்த அம்மாவுடைய சாதக பலனை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து அந்த கம்சனுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய 1000 சோசியருக்கும் அடித்தான் வரை ஓசை அடித்தார். கருவூர் மாவட்டத்திலே கம்சனுடைய நாட்டுல அப்போ 1000 சோசியர் இருந்திருக்காங்க. 1000 ஜோதிடருக்கும் வரை ஓசை அடிக்க அரண்மனைக்கு வந்தவங்க அத்தனை பேர்களும் சோசியர் வரும்போது 999 சோசியர் அரண்மனைக்கு வந்தாச்சு. வரும்போது எல்லா வேதியரும் சேர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. என்ன பேசுறாங்க? தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லேன்னு சொல்லிடுவோம், மாறி மாறி பேசினா நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்னு பேசி வச்ச மாதிரி வந்தாங்க. அப்படின்னு வந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணு போல இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். அப்ப 999 பேருமே மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1000வது சோசியன் எங்க அவனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா அவர் ஒரு ஆளை கூட்டு வா. 1000வது சோசியர் அவர் யாரு தெரியுமா? அவர்தான் காசி பாப்பான் கல்யாணியாச்சு. காசி நல்ல பாப்பான், காசி நல்ல பாப்பான் கல்யாணி ஆச்சு. அவர்கள் 2 பேர்களுக்கு அன்றைய நம்மதி 60 திருக்கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும் போது 1000வது சோசியர் காசி பாப்பா கல்யாணி ஆச்சு. அன்னைக்கு பார்க்க அவ 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்கு. ஐயரு ஆட்சிக்கு 2 முடிச்சுதான் போட்டாரு. அதுக்குள்ள மந்திரி கொண்டு வந்து மடியில ஓலைய போட்டார். மந்திரி கொடுத்த ஓலையை வாசித்து பார்க்க, மந்திரி கொடுத்த ஓலையை பார்க்கும் போது நீர் சீக்கிரமா சொன்ன நேரத்துக்குள்ள வரலன்னா உங்க தலையை அறுக்கப்படும்னு போட்டிருக்கான். அந்த ஓலையை தான் பார்த்தாரு, மாலையா வடிக்காரு. அடியே கல்யாணி, எனக்கு இப்பமே அரண்மனையை விட்டு போக வேணும். எனக்கு மரண ஓலை வந்திருக்கம்மா. என்னன்னா நீங்க இப்படி சொல்றீர்கள்? ஏன்னா நேக்கு 2 முடிச்சு போட்டேளே, 3வது முடிச்சு நேக்கு யாருன்னா போடுவா? தம்பி போடுவான். தம்பி கிருஷ்ணய்யர் போடுவாரு. அப்பந்தானே குடும்பம் நல்லா இருக்கும். நேக்கு 2 முடிச்சு போட்டிலே 3வது முடிச்சு நேக்கு யாருன்னா போடுவா? யார் போடுவா? அடியே கல்யாணி, ஐயரே ஆத்துல போறாரா, ஆச்சு என் குடும்பி போகுதுன்னு வருத்தப்பட்டாளா. அதானே கேட்டேன். எனக்கே மரண ஓலை வந்திருக்கம்னு சொல்லுதனடி, நீ 3வது முடிச்சா கேட்க என்ன 8 நாளைக்குள்ளே நான் திரும்பி வந்து 3வது முடித்து போடுகிறேன் அம்மா. 8 நாளைக்குள்ளே நான் திரும்பி வரலையானா நீ வெள்ள உடுத்திக்கம்மா, வெள்ள உடுத்திக்கம்மா, வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா, முக்காடு போட்டுக்கோ, மூளைய உங்காத்துக்கம்மா, தாலிய கலத்திக்கம்மா, தாலிய உங்காத்திக்கம்மா, உன் தலைய மொட்டாடிச்சுக்கம்மா, உன் தலைய மொட்டாடிச்சுக்கம்மா. திரும்பி வரலைனா உன் தாலிய கலத்திக்க, உன் தலைய ஒட்டை அடிச்சுக்கோ, முக்காடு போட்டுக்கம்மா, உன் மூளைய காத்துக்கம்மா, காத்துக்கம்மா. கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.